வேலூர் கூட்டத்தில் வாக்குறுதி, உறுதிமொழி, சவால், நெகிழ்ச்சி என பல நவரச வாக்குறுதிகளையும் பரிமாணங்களையும் விஜய் வெளிப்படுத்தியிருக்கிறார். இதில் முக்கியமான அம்சங்கள் என்னென்ன என்று பார்ப்போம். இந்த தேர்தல் 50 ஆண்டுகளில் இல்லாத ஒரு அதிசயமான தேர்தல் என்று அவர் அறிவித்திருக்கிறார். 50 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய ஒரு அதிசய தேர்தல் தான் இப்போது நடைபெறுகிறது. அந்த தேர்தலில் திமுகவிற்கும் தாவேகாவிற்கும் இடையேதான் போட்டி என்றும், ஸ்டாலினுக்கும் விஜய்க்கும் இடையே நடைபெறக்கூடிய போர் என்றும், ஸ்டாலின் ஸ்டார் விஜய் என்ற இருவருக்கும் நடைபெறக்கூடிய போட்டி என்று அவருடைய மொழியில் அவர் அந்த சவாலை அறிவிப்பாக வெளியிட்டிருக்கிறார். மேலும் இந்த தேர்தல் களத்தை ஒரு முரட்டு காளை விளையாடும் ஜல்லிக்கட்டு களத்தோடு ஒப்பிட்டு ஒரு குட்டி கதையை அவர் கூறியிருக்கிறார். இதன் பின்னர் தேர்தலில் வென்ற பிறகு நான் ஒவ்வொரு கிராமத்திற்கும் வந்து உங்களை சந்திக்கிறேன் என்றும், இப்போது மக்களை சந்திப்பதற்கு பல்வேறு தடைகளை திட்டமிட்டே ஆளும் கட்சிகள் செயல்படுத்தி வருகின்றன என்றும் அவர் கூறியிருக்கிறார். இது தவிர இந்த தேர்தலில் பல்வேறு வாக்குறுதிகளையும் அவருடைய பேச்சின் நிறைவில் அவர் கூறியிருக்கிறார். பல்வேறு வாக்குறுதிகளை திமுக அரசு நிறைவேற்றவில்லை என்ற குற்றச்சாட்டையும் அவர் கூறியிருக்கிறார். இந்த தேர்தலானது தூய்மையான சக்திக்கும் தீய சக்திக்கும் இடையே நடைபெறக்கூடிய தேர்தல் என்றும், ஊழல் சக்திக்கும் தாவேகாவுக்கும் இடையே நடைபெறக்கூடிய போர் என்றும், தமிழக மக்களுக்கும் ஊழலுக்கும் லஞ்சத்துக்கும் இடையே நடைபெறக்கூடிய போர் என்றும் அவர் நிகழ்ச்சியோடு அதை கூறிவிட்டு சில நிமிடங்கள் அவர் மக்கள் முன் சென்டிமெண்டாக, அதாவது அந்த கூடியிருந்த மக்களிடையே நிகழ்ச்சியோடு அவர் உரையாடிய காட்சியும், அந்த பேசிய காட்சி சில நிமிட இடைவெளிக்கு பின் மீண்டும் அதே ஆவேசத்தோடு தொடர்ந்தது. அப்போது பல்வேறு கேள்விகளை, சட்டம் ஒழுங்கிலிருந்து, மினி பேருந்திலிருந்து, இங்கு மின்சாரம் 100 யூனிட் இலவசமாக வழங்கப்படுகிறதா என்ற கேள்வியையும் அவர் எழுப்பியிருப்பதுடன் 5 ஆண்டுகளாக இந்த தீய சக்தியின் ஆட்சி நடைபெற்று வருகிறது என்று திமுகவை மிக கடுமையாக அவர் விமர்சித்து இந்த கூட்டத்தில் அவர் பேசியிருக்கிறார். இதனால் தீய சக்தியான திமுகவிற்கு ஒரு எண்ட் கார்டு போடணும், சுவிட்ச் ஆஃப் செய்ய வேண்டும், ரிமோட்டை எடுத்து எலெக்ஷன் ஆப்ஷனில் தாவேகாவின் விசில் சின்னத்திற்கு அனைவரும் வாக்களிக்க வேண்டும் என்ற வேண்டுகோளையும் ஒவ்வொரு வீட்டில் உள்ளவர்களுக்கும் தாம் விடுப்பதாக அவர் கூறியிருக்கிறார். மேலும் திமுக கூட்டணியை மிக கடுமையாக விமர்சித்த அவர் அறிவாலயத்தின் பக்கம் நிழலுக்கு ஒதுங்குபவர்களை கூட பணம் கொடுத்து கூட்டணிக்கு இழுத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்றும், இவர்கள் ஒரு கல்லாப்பெட்டி கூட்டணி என்றும் அவர்களை கடுமையாக விமர்சித்திருக்கிறார். அதனால் இந்த கூட்டணியை மக்கள் புறக்கணிப்பார்கள் என்றும், திமுகவிற்கும் தாவேகாவிற்கும் இடையேதான் இந்த தேர்தலில் போட்டி என்றும், மற்றொரு மிக முக்கியமாக அவர் கூறியது 1976 நடைபெற்ற தேர்தலை போல மிகப்பெரிய மாற்றம் பெருந்தலைவர் காமராஜர் அண்ணா ஏற்படுத்திய அரசியல் மாற்றத்தை தமிழ்நாட்டில் ஏற்படுத்துவோம் என்றும், சிறுபான்மை மக்களின் உரிமைகளை பாதுகாப்போம் என்ற உறுதிமொழியை இந்த முறை அவர் தெரிவித்திருக்கிறார். சிறுபான்மை மக்களுக்கு ஆதரவாக இருப்பது போல் அரசியல் ரீதியாக சிலர் முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறார்கள். அரசியல் கட்சிகள் அமைதியாக இருந்தாலே சிறுபான்மை மக்கள் பாதுகாப்பாக இருப்பார்கள் என்றும், இந்த கூட்டணி மதசார்பற்ற சமூக நீதி கட்சியாக தாவேகா களத்தில் இருக்கிறது என்ற உறுதிமொழியையும் மக்கள் முன் அவர் வைத்திருக்கிறார். மேலும் கரூர் சம்பவம் தொடர்பாக தம் மீது வீண் பழி சுமத்துகிறார்கள். இந்த பிரச்சனையே மாவட்ட ஆளுங்கட்சியாலும் மற்றும் மாவட்ட நிர்வாகத்தினால் தான் வந்தது என்று மக்கள் உணர்வார்கள். ஆனால் தம் மீதான அந்த பழி மற்றும் அந்த பிரச்சாரம், கரூர் துயரத்திற்கு தாவேகா தான் காரணம் என்ற பிரச்சாரம் மக்களிடம் எடுபடாது என்று கரூர் துயர சம்பவம் தொடர்பாக முதன்முறையாக ஒரு புதிய விளக்கத்தை இந்த முறை விஜய் அளித்திருக்கிறார். இது தவிர பல்வேறு வாக்குறுதிகளை அவருடைய பேச்சின் இறுதியில் வழங்கியிருக்கிறார். அது பள்ளிக்கூடங்களில் அந்த கழிவறை வசதியில் இருந்து பாடத்திட்டங்களை மாற்றுவது வரை, அந்த கல்லூரி மற்றும் பள்ளிக்கூட பாடத்திட்டங்கள், வேலை வாய்ப்புகள் ஆகியவற்றை மாற்றும் வகையில் ஒட்டுமொத்த பாடத்திட்டத்தை தாங்கள் மாற்றப் போகிறோம் என்றும், வங்கிகளுக்கு சென்று பணத்தை பரிமாற்றம் செய்வது மற்றும் போட்டித் தேர்வுகளை எதிர்கொள்ளும் வகையில் பள்ளிகளில் இந்த பாடத்திட்டங்கள் மாற்றப்படும் என்று அவர் கூறியிருக்கிற உறுதிமொழியை அளித்திருக்கிறார். இதே போல மாவட்ட ஆட்சியர், மாவட்ட கண்காணிப்பாளர் ஆகிய பதவிகளில் ஆண்கள் பெண்கள் ஆகிய இருவருக்கும் சரிசமமான சமத்துவமான வாய்ப்பு வழங்கப்படும் என்ற உறுதிமொழியையும் அவர் அளித்திருக்கிறார். விவசாயிகள் மற்றும் அமைப்பு சாரா தொழிலாளர்களின் பிரச்சனைகளை ஏற்ப அரசியல் சட்டத்தையே மாற்றி அவர்களுக்கான பிரச்சனைக்கு தீர்வு காணப்படும் என்றும், வரும் தேர்தல் ஒரு விசில் புரட்சி எலெக்ஷன் தான் என்றும், மக்கள் விசிலுக்குத்தான் வாக்களிக்கப் போகிறார்கள், திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் இடையேதான் இந்த கடுமையான போட்டி என இந்த அதிசய தேர்தலின் பின்னணி தாவேகாவின் சவால் மற்றும் ஆளும் திமுக ஆட்சியின் மீதான பல்வேறு குற்றச்சாட்டுகள் என்ற அடிப்படையிலேயே இன்றைய வேலூர்
பொதுக்கூட்டத்திலும் மக்கள் சந்திப்பிலும் விஜய் இந்த முறை இதுவரை இல்லாத அளவுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினையும் திமுக அரசின் திட்டங்களையும் தமிழக அரசின் 5 ஆண்டு செயல்பாடுகளையும் அவர் கடுமையாக விமர்சித்ததுடன் கூட்டணியையும் விமர்சித்திருக்கிறார். எல்லா இடங்களுக்கும் அவர் வர முடியாது என்பதால் ஒவ்வொரு கிராமத்திற்கும் தாம் முதலமைச்சராக வெற்றி பெற்ற பின்னர் ஒவ்வொருவரையும் சந்திப்பேன் என்று மிகுந்த தன்னம்பிக்கையோடு தேர்தலில் வெற்றி பெற்று ஒவ்வொரு கிராமத்திலையும் மக்களை சந்திப்போம் என்று இந்த விசில் புரட்சி எலெக்ஷன் நிறைவடைந்த பிறகு அது நடைபெறும் என்றும் திட்டவட்டமாக அந்த அறிவிப்பை இந்த வேலூர் பொதுக்கூட்டத்தில் தாவேகா தலைவர் விஜய் அவர் சவால் விடும் பாணி மற்றும் வாக்குறுதிகளை அளிக்கும் பாணி. திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் இடையேதான் போட்டி. திமுகவை கடுமையாக விமர்சிப்பது, மத்திய அரசை விமர்சிப்பது தேவையில்லை என்பதை இந்த முறையும் அவர் மீண்டும் ஒரு முறை குறிப்பிட்டு எதிர்க்கட்சியான விலகும் அதிமுகவை வாரண்டாக வண்டியில் ஏற முயற்சிக்கிறார்கள். காமெடியன் என்றெல்லாம் அதிமுகவையும் இந்த முறை மிக கடுமையாக விமர்சித்து திமுகவுக்கும் தாவேகாவிற்கும் இடையேயான போட்டி லஞ்ச ஊழல் மற்றும் தூய சக்திக்கும் மற்றும் தீய சக்திக்கும் இடையேயான போர் இந்த தேர்தல் என்றும் விஜய் இந்த முறை எங்களுக்கான போட்டி ஸ்டாலின் சாருக்கும் விஜய்க்குமான போட்டிதான் என்பதை மீண்டும் ஒவ்வொரு மக்கள் சந்திப்பிலும் பேசுவது போல இதிலும் அதிக முறை ஸ்டாலின் சார் என்ற பெயரை உச்சரித்து முதலமைச்சருக்கு கடுமையான சவால்களையும் ஆட்சியின் குறைபாடுகள் உள்ளிட்டவற்றை விமர்சித்தும் இன்றைய கூட்டத்தில் உரையாற்றியிருக்கிறார்.